Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தஞ்சாவூரில் மோசடி புகாரில் போலீசார் கைதுக்கு அஞ்சிய நபர் வீட்டில் இருந்தபடி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பதற்றம் நிலவியது. தஞ்சை சிராஜ்பூர் நகரில் செந்தில் என்பவர் வசித்து வருகிறார். இவர் சிங்கப்பூரைச் சேர்ந்த மூதாட்டியின் சொத்துக்களை போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் செந்தில் அவரது மனைவி உட்பட 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து செந்திலை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றனர். போலீசார் கைதுக்கு அஞ்சி வீட்டிற்குள் பதுங்கிய செந்தில் சமையலறையில் நின்றவாறு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது போலீசார் தன்னை மிரட்டுவதாகவும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினார். நான் வாங்கின சொத்துக்கள் அனைத்துக்கும் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னோட மனைவியும் இன்கம் டேக்ஸ் அசஸி தான். எல்லா ரெக்கார்டையும் பார்த்துட்டு உங்க மேல எப்படி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறமா நான் என்ன சொல்லிட்டேன், என்னோட வழக்கறிஞர் நீங்க ஏபி எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஏபி எடுத்துட்டேன். கோர்ட்ல ஃபைல் பண்ணி என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜட்ஜி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி நான் ஏபி எடுத்து கண்டிஷன் பெயில்ல நானும் என் மனைவியும் இப்ப டிசிபி ஆபீஸ்ல நேத்துல இருந்து கையெழுத்து போடுறோம். கண்டிஷன் பெயில் 30 நாள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல கையெழுத்து போடுறோம். இதுக்கு இடையில திடீர்னு இன்னைக்கு ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. ஏற்கனவே போட்ட பொய் வழக்கு ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு பொய்யான வழக்கை போட்டு இன்னைக்கு என்ன ரிமாண்ட் பண்றதுக்காக வர்றாங்க. அதனாலதான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்றேன்.